ஹலோ மக்களே, நான் வந்து நேற்று ஒரு ஹோட்டலுக்கு போனேன். ஆக்சுவலாக நான் ஒரு ஃபேமிலியாக நான் இருக்கிறது வந்து அரக்கோணம். இது வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், சென்னைக்கு கிட்டே இருக்குன்னு வைங்களேன். அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் போகிறேன். அப்போ ஒரு சின்ன பையன் வேகமாக ஓடி வந்து, அண்ணா நீங்கள் தானே யூடியூபர் வேல்முருகன் தானேன்னு சொல்லி வந்து செல்ஃபிலாம் எடுத்தான். இது வந்து நான் என்னோடய பெருமைக்காக சொல்ல, இந்த மாதிரி நிறைய பேர் செல்ஃபி எடுத்திருக்காங்க. நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது, நான் அதை பற்றி நான் சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன்னா, அந்த பையன் செல்ஃபி எடுத்துகிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொன்னான்னா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து உங்களோட மிகப்பெரிய ஃபேனு, ஆனால் அவன் ஒரு கிறிஸ்டியனு, அவன் காளியோட ஒரு மிகப்பெரிய பக்தன். உங்கள் வீடியோ தான் நாங்கள் எப்போவுமே முழுக்க பார்த்துட்ருப்போம். ஏன் ஸ்கூல் டைமில் கூட நாங்கள் வந்து இந்த மாதிரி சில டைம் கிடைக்கும்போது நான் உங்களோட வீடியோ தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. எங்கே இருக்கிற பையன்? சென்னையில் இருக்கிற பையன். சென்னையிலன்னா ராணிப்பேட்டை மாவட்டம். அங்கே வந்து தசரானா என்னென்னே தெரியாது. அவங்களுக்கு மயான கொள்ளைனா ஓரளவுக்கு தெரியும். மற்றபடி இந்த தசராவோ முத்தாரமனோ சாமியோ இது எல்லாமே தெரியாத ஒருத்தன் வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இந்த சின்ன பசங்களோட மனசில் இவ்வளோ பெரிய தாக்கம் இருக்குது. ஏன்னா கடவுளோட இது வந்து இங்கே வரைக்கும் வந்திருக்குது. இப்போ அவங்க பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ, இதே வந்து தென் மாவட்டத்தில் ஒருத்தர் சொன்னோன்னா அவங்க அந்த மக்கள்லாம் ஒரு சிலர் வந்து வேறு மாதிரிலாம் பேசுவாங்க, ஆர்வக்குள்ளாரும்பாங்க, அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் வந்து உண்மையிலேயே இவங்க இந்த சின்ன வயசுலேயே இவங்க மனசில் கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஜஸ்ட்டு மொபைல் மட்டும் தான், முழுக்க மொபைல் மட்டும் வைக்கிறாங்க. அதை தாண்டி கடவுள் சாமி ஒரு இதுக்குள்ளே போகிறாங்க, வைக்கிறாங்க, ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே போகிறாங்க, சாமியை உணர்றாங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். இது எனக்கு வந்து பெருமையாக இருக்குது. இவ்வளோ நாள் வீடியோ போட்டதுலேயே நமக்கு வந்து ஒரு பெருமையான விஷயம் இதெல்லாம். ஏன்னா எவ்வளோ நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. படுற விஷயத்தை தாண்டி எனக்கு இதுதான் இருக்கலே ஒரு பெருமையான விஷயம். சின்ன பசங்க மத்தியில் நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்குறோம் அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்ட்டு. ஒரு சில வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் தப்பாக இருக்கலாம் நம்ம சொல்கிறது. ஏன்னா நம்ம ஒரு தகவல் சொல்கிறாங்க, 4 பேர் ஏதாவது வச்சு நம்ம தெரியறதை வச்சு முன்ன ஒரு சில தவறான தகவல்கள் கூட ஷேர் பண்ணியிருப்போம். ஆனாலும் நம்ம ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு வரோம், ஒரு தகவலை பகிர்ந்துக்கிட்டு வரோம். அது மக்கள் மத்தியில் போய்கிட்டே இருக்குது, எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, பரவிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவன் மதத்தை பரப்புறதுக்காக என்னெல்லாமோ பண்ணுறாங்க. காசெல்லாம் கொடுத்து மதத்தை பரப்புகிறாங்க, விளம்பரம் கொடுக்குறாங்க, வீடாக நோட்டீஸ் கொடுக்குறாங்க. எதுவுமே பண்ணாமல் நம்மளோட பெருமையை வந்து அட்லீஸ்ட் நடந்த ஒரு விஷயத்த ஒரு சின்ன கிளிப்பாக நமக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு சின்ன வாய்ப்பாக நம்ம போடுறோம். அது மூலமாக ஒரு 4 பேர் பார்த்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம போடுறோம். நம்ம மதத்துக்கு வாங்கன்னு சொல்லி நம்ம இழுக்கலை. ஏன்னா அது அவங்களோட விருப்பம். நம்ம மதம் வந்து மற்ற மதத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம என்ன சொல்கிறோம்னா, உங்கள் மதத்தையே இருங்க, உங்கள் மதத்திலே இருக்கிறது தான் உங்களுக்கு கரெக்டான முறை, ஆனால் நீங்கள் இங்கேயும் சாமி கும்பிடலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நம்ம இந்து மதத்தில் எப்படி இந்த மதத்தையே சாமி கும்பிட்டுட்டு ஆனால் மற்ற மதத்தையும் போய் சாமி கும்பிட்றோம், அதே மாதிரி தான் நம்மளும் வந்து அடுத்தவங்க கிட்ட சொல்கிறோம். நீங்கள் மதம் மாறணும், சர்டிஃபிகேட்டில் மாற்றணும் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு கிடையாது. நீங்கள் அந்த மதத்தை நல்லா வழிபடுங்க, உங்களோட இதில் போய் இருங்க, ஆனால் எங்களோட இதையும் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்கிறோம். வேறு எதுலையுமே நம்ம வந்து மதம் மாற்றத்துக்காக ரோடாக போய் நம்ம இதெல்லாம் பண்ணுறதுலாம் கிடையாது.